தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டாக்க, கால சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுனம் எனக்கு லக்னம் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன், எனக்கு எதெல்லாம் வளர்ச்சி தெரியும், இதெல்லாம் நம்ம பத்தி இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். பொதுவா மிதுனம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது காலச்சக்கரத்துக்கே 3ஆம் இடம். அது மட்டும் இல்லாம இது காற்று தத்துவத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம புதன் அப்படின்னாவே 2 கேரக்டர் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு சாய்ஸ்ல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுடைய நேச்சர். சோ இப்ப இந்த புதன் எனக்கு லக்னமா வந்துருச்சு. இப்ப நம்ம எந்த ஜோதிடருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு உங்க நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திர கால் உங்களுடைய நட்சத்திரம். கோயிலுக்கு போனாலும் அதை வச்சுதான் நீங்க உங்களுடைய அர்ச்சனை இதெல்லாமே பண்ணிப்பீங்க. அதன் அடிப்படையில் தான் உங்க தசா புக்தியும் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த லக்னம் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல வந்தது அப்படின்னு யாருமே இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. லக்ன புள்ளி எங்க விழுந்ததோ அதுதான் உங்களுடைய லக்னாதிபதியான இடமாக மாறுகிறது. சோ புதன் உங்களுக்கு அப்படின்னு உங்க சார்ட்ல போட்டிருக்கேன்னா உங்க லக்ன புள்ளி அங்கதான் ஏதோ ஒண்ணு நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சோ இந்த புதன் லக்னா அமைறவங்களுடைய லக்ன புள்ளி அப்ப எதுவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எய்தர் திருவாதிரையா இருக்கும், இல்ல புனர்பூசமா இருக்கும், இல்ல மிருகசிரிஷமா இருக்கும். இது 3துலதான் உங்க லக்ன புள்ளி விழுந்திருக்கும். இதனுடைய சூட்சமம் என்ன, எதுக்கு இந்த லக்ன புள்ளி நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி நீங்க உங்களோட குலதெய்வம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு மீதி எல்லாம் பண்றோமோ அதே போலவே நீங்க எதை செய்ய போறதாக இருந்தாலும் சரி, ஏன் எப்பயுமே காலையில தூங்கும் போது உங்களுடைய லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்க வேண்டும். சோ அது ஒரு புள்ளியார் சுழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி புள்ளியார் சுழி போட்டு எழுதுற மாதிரி நீங்க எந்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய நட்சத்திர புள்ளி எங்க விழுந்திருக்கு, லக்ன புள்ளி அப்படிங்கிறத பார்த்து அந்த அதிதேவதையை ஒரு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப சக்சஸ் இருக்கும். இப்போ மிதுன லக்னத்துல பொதுவாவே என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் சக்சஸ் தடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகம், பயங்கரமான ஒரு வேகம். ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது ஸ்பீட் பிரேக்கே இல்லாம பயங்கரமா போயிட்டே இருக்கும். வண்டிக்கும் பிரேக் இருக்காது, ரோட்லயும் ஸ்பீட் பிரேக் இருக்காதுன்ற மாதிரி போயிடும் அடிச்சு நொறுக்கிட்டு. ஏன்னா அது காற்று தத்துவம். இன்னொன்னு 2 சாய்ஸ் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே 2 சம்பாதிக்கிற வழி இருக்கா, எனக்கு 2 இருக்குமா எல்லாத்துலயுமே. ஒண்ணு என்ன கேட்காதீங்க, கல்யாணத்துல 2 இருக்குமா அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. ஒன்னே இப்ப யாருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? அதனால மத்த எல்லாத்துலயுமே 2 வச்சிருப்பீங்க. படிப்பு எடுத்துக்கோங்க, இப்ப 1 படிப்பீங்க, சாயந்தரம் போய் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி மீடியா ரிலேட்டட் எப்பயுமே உங்களுக்கு இந்த மீடியா ரிலேட்டடான இது ரொம்ப ஈஸியா வரும். மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் புதனுக்கு காரகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ சாய்ஸஸ் இருக்கிறது இந்த காலத்துல நல்லதுதான். அதே மாதிரி லைஃப நீங்க ரொம்ப டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டு போற ஆளுங்க. உங்களுக்கு என்னதான் பெருசா தப்பு ஒருத்தங்க பண்ணியிருந்தா கூட சரி போடா விடுறான் பாத்துக்கலாம் விடுறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு மனோபாவம் உங்களுக்கு இயற்கையாவே இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த லக்னத்துல பிறந்தவங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா சாப்பாட்டு பிரியர்களா இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி எதுவா இருந்தாலும் சரி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தணும். ஒரு இடத்துக்கு போனாக்கா அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃபுட் என்னவோ அதை டேஸ்ட் பண்ண ரொம்ப விரும்புவீங்க. சரி இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் எதெல்லாம் செஞ்சா எனக்கு சக்சஸ் 100% ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டீங்க, முடிவெடுத்துட்டீங்க, அதை செய்யணும்னாக்க ஃபர்ஸ்ட் அதுக்கான பிளஸ் மைனஸ் இதை நீங்க ஆராய்ந்து அதுக்கப்புறமேட்டு நீங்க அதை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் கடகமாக அமைந்து அந்த கடகத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரனே அதிதேவதையா வராரு. சந்திரன் பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக்லயே பேசியிருக்கோம். அவருக்கு ஒரு நிலத்தன்மை கிடையாது, நிலத்த தன்மை கிடையாது. என்ன பண்ணுவாரு, தேய்வாரு, அப்புறம் வளர்வாரு, அப்புறம் அமாவாசை, அப்புறம் முழு நிலவுன்றது பௌர்ணமி. சோ இது 2ஆம் இடமா வரனால நீங்க யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது, யாருக்கும் அவசரப்பட்டு கடன் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உண்டியில போட்டுதான் நினைச்சு மறந்துருங்க. வந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்ல ஈடுபடும் போது ரொம்ப யோசிச்சு பண்ணணும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல டீ கடை இந்த மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சந்திரன் எங்க இருக்காரு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஏன்னா நம்ம இப்ப லக்னத்துக்கு பேசிட்டு இருக்கோம். உங்க சந்திரன் நின்ற இடமும் நல்ல ஒரு இடமா அமைஞ்சிருச்சுன்னா 100% நீங்க இந்த மாதிரி திரவம் இந்த மாதிரி இது ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ்ங்க சக்சஸ் கொடுத்துரும். உங்களுக்கு ராசியான நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீன்னு டபக்குன்னு சொல்லிடலாம். ஆனா
ராசிநாதன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அப்படி ராசிநாதன் செவ்வாய் காரகத்துவம் கொண்ட இடத்துல எங்கேயாவது இருக்காரு, விருச்சகமோ இல்ல மேஷமாவோ இருந்துட்டாருன்னா 100% வந்து கிரீன் வந்து பெரிய சக்சஸ் கொடுக்காது. அதனால நீங்க வந்து கிரீனை வந்து இந்த ராசி எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு சக்சஸ் ஆன கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து சூரியனுடைய புதன் நின்னாவே அது வந்து புதாதித்ய யோகம்னே நம்ம சொல்லுவோம். சோ உங்களுக்கு ஆரஞ்சு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்க, ஒரு முக்கியமான பரீட்சை எழுத போறீங்க, இதெல்லாம் பண்ணும்போது ஆரஞ்சு ஷேடு உள்ளது வந்து போட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். பொதுவாவே வந்து உங்களுக்கு புதனுக்கு சுக்கிரனும் ஃப்ரெண்டு தான், சனியும் ஃப்ரெண்டு தான். சோ சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து புதனுக்கு சனி எப்பயுமே தொணதான் போவாரு, கெடுக்க மாட்டாரு. அதனால வந்து நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி புதன்ல வந்து மிதுனத்துல பிறந்து நீங்க பெருமாள், எந்த பெருமாள் வழிபடலாம் அப்படின்றது அகைன் பாத்தீங்கன்னா வந்து பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் வந்து நீங்க வழிபட்டாக்க ரொம்ப சிறப்பா வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதன் கிழமைகளில் நீங்கள் வந்து அவசியம் வந்து இந்த பள்ளி கொண்ட பெருமாள் போய் வழிபடலாம். அல்லது சனிக்கிழமையில் நீங்க போய் வழிபடலாம். எந்த டைம் கூட நீங்க போகும்போது துளசி மாலை, அதே போல பாத்தீங்கன்னா வந்து பெருமாளுக்கு வந்து பூ, வாசமுள்ள பூ எடுத்துக்கிட்டு போய் நீங்க வந்து வழிபடும் போது உங்களுக்கு லக்கு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதனுக்கு 12ஆம் இடம், அதாவது அயன சயன போகஸ்தானம் சுகஸ்தானம் வருது, சுக்கிரனின் வீடாகுது, அது மகாலட்சுமியின் இடம் ஆகிறது. ஆகவே மகாலட்சுமி வாசம் கொள்ள வேண்டுமெனில் பூக்கள், நல்ல மல்லிப்பூ, இந்த மாதிரி வாசமுள்ள பூக்கள் எடுத்துட்டு போய் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணம், நல்ல அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லக்குன்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு வந்து உகந்த திசை எதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு. கிழக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்த திசையா இருக்கலாம். ஓரளவுக்கு வந்து வடக்கு தான் எனக்கு இருக்கு, வேற வழி இல்லைன்னாலும் வடக்கு பெருசா உங்களுக்கு அன்சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் இருந்துராது. சோ வடக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சோ கிழக்கு வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். மேலும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அந்த வேகத்தடையை போட்டு உங்களுடைய காரியங்களை நகர்த்தும் பொழுது நீங்க வந்து இருமனம் இல்லாமல் ஒரு திடமான தெளிவான வந்து ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணும் போது பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா என்னோட 20 வருட அனுபவத்தில் நான் புதன் லக்னமாக கொண்டவர்களை பார்த்ததில் இந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணவங்க சக்சஸ் தான் ஆயிருக்காங்களே தவிர யாரும் வந்து சரிவடைந்ததே கிடையாது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் ஜெயித்து வெல்வீர்கள் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.